ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓ லெவல் எக்ஸாம் இருந்தது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுனால எனக்கு வீடியோ போடுறதுக்குரிய நேரம் கிடைக்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம ஈத் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு vlog ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு பிறகு நாம எந்தவித வீடியோவும் போடல. அதுக்கு பிறகு நம்மளோட சேனல் அமேசிங் கிரியேஷன் அப்படின்னு இருந்தது. சம்ஹான்ஸ் வியூ அப்படின்னு நம்மளோட சேனலுக்கு நேமிங் மாத்திருந்தோம். அதுக்கு பிறகு நாம போடக்கூடிய முதலாவது டெக் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சரை பத்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இன்ஸ்டாகிராமில் சம்ஹான் சுபைர் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ஸ்டா ஐடி தான். ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சென்சர் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைட் சென்சர் அல்லது லைட் கண்ட்ரோல் சென்சர் அப்படின்னா நிறைய பேர்ல இதை சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில், அதாவது நம்மளோட பகல் டைம்ல லைட் ஆட்டோமேட்டிக்கா ஓன் ஆஃப் ஆகிற அந்த செட்டப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த சென்சர் யூஸ் பண்ணுவாங்க. இரவு நேரத்துல லைட் ஓன் ஆகும். அதே போல சூரிய வெளிச்சம் வந்த உடனே லைட் ஆஃப் ஆகுற மாதிரியான அந்த செட்டப்புக்கெல்லாம் இந்த சென்சரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு புது விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புது விஷயமெல்லாம் இல்லை. ஒரு 2 இயர் 3 இயருக்கு முன்னாலே இந்த டிவைஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு இதை வாங்கி வீட்டுல எப்படி இதை இன்ஸ்டால் பண்ற அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியா. ஸோ அதனாலதான் நாம இன்னைக்கு இதை வாங்கி எப்படி இதை நம்மளோட வீட்டு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ற, அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் இதை அன்பாக்சிங் பண்றேன். இது எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கடையில வாங்கினேன். 850 ரூபாய்க்கு இந்த டிவைஸை நான் வாங்கியிருந்தேன். நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா இதை விட குறைய விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வாங்கின ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 850 ரூபாய்க்கு தான் இதை வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். இதுல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பிறகு நமக்கு இந்த சென்சரை கொடுத்துருக்காங்க. இந்த சென்சர் ஒரு பொலித்தீன் பேக்லாம் போட்டு வந்துச்சு. நான் பொலித்தீன் பேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. மெனு அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நமக்கு வாசித்து பார்த்த பழக்கமெல்லாம் இல்லை. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சரை நாம லைட்ல ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள இந்த சென்சர் லைட்டுக்கு கீழே இருக்காம லைட்டுக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் இதில் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். ஸோ அதை மட்டும் நாம விளங்கி கொள்வோம். இப்போ இதை எப்படி நம்மளோட வீட்டு சுற்றுல இதை கனெக்ட் பண்ற அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மோஸ்டா இது வீட்டுல யூஸ் ஆகாது. வீட்டுக்கு வெளியில ரோட் லைட்ஸ் அல்லது வீட்டுக்கு வெளியில நாம பூட்டி இருக்கக்கூடிய லைட்ஸ்ல தான் இந்த சென்சரை நாம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாம ஏதாவது வெளியில போயிட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறாக்களுக்கு கால் பண்ணி வீட்டு லைட் எல்லாம் போட்டுடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா இனிமே அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த சென்சரை லைட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டோவாவே காலையில லைட் ஆஃப் ஆகும். அதே போல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு லைட் ஆன் ஆகும். இதுதான் இதுல பேசிக். இதை ஆர்டினோ வச்சு செய்யலாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆர்டினோ வச்சு இதை விட அட்வான்ஸ் லெவல்ல நாம செய்யலாம். ஏன் அப்ப ஆர்டினோவுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டீங்கன்னா இந்த ஆர்டினோட பிரைஸுக்கு இந்த சென்சர்ல நாம ஒரு 2-3 வாங்கிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஆர்டினோக்கு பதில இழைக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பதிலாக இதுல ரிலே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதே மாதிரி எல்டிஆர் இதுல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் லோ பட்ஜெட்ல. இதோட வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரத்துல ஓன் ஆகும், பகல் நேரத்துல ஆஃப் ஆகும். அதான் இதுல பேசிக். இது நாம இதை வச்சு எல்டிஆர் மொடியூல் வச்சு அதே போல ரிலே மொடியூல் வச்சு அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்ப எனக்கு லைட் ஆஃப் ஆகணும், இரவு நேரத்துக்கு பிறகு ஒரு 3 மணித்தியாலம் தான் எனக்கு லைட் ஓன் ஆகணும் அப்படின்னு நாம கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வச்சு அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இரவு பகலந்து மாறி மாறி லைட் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை நான் எப்படி உங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி வச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஒரு லைட் 220 லைட்டுன்னு எடுத்திருக்கேன். அதே போல ஹோல்டர் வயர் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, இப்போ நாம இதை கனெக்ட் பண்ணுவோம். முதல்ல நான் இந்த லைட்டை இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஹோல்டரில் இருந்து நான் ஒரு வயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நான் 2 வயர் அந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் பவர் கொடுக்கறதுக்கு
2 வயர் வந்து இப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளக் வந்து ஜம்பர் வயர் வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அது அங்கே போடுவோம். அதுக்கு பிறகு நம்மளோட சென்சர் வந்து இன்னும் இருக்குது. இப்போ இதை நான் வந்து எளிமையான முறையில் சும்மா உங்களுக்கு ஒரு டெமோன்னு காட்டுறதுக்கு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே வந்து முறையாக டேப்பெல்லாம் பண்ணி ஒழுங்கான முறையில் நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரெட் கலர் வயரையும் வந்து அதே போல் ப்ளூ கலர் வயர், இது ரெண்டையும் வந்து நாம் லைட்டில் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ப்ளூவோட ப்ளூ, அதே போல் ரெட்டோட இந்த ப்ரௌன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 வயரையும் வந்து இதில் இந்த சென்சரில் இருக்கிற ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளக்கில் வயர் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இந்த 2 வயரில் வந்து இந்த க்ரீன் வயர், உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வந்து இது ப்ளூ கலர் வயர் அப்படி இருக்கும், எனக்கு இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நாம் இதை வந்து ப்ளூ வந்து நினைப்போம். இதை வந்து நான் இதே ப்ளூவில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ளூவையும் வந்து நான் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கில் வந்து இந்த வயர் ப்ரௌன் வயரை வந்து இதில் இருக்கிற இந்த ப்ரௌன் வயர், இந்த சென்சரில் இருந்து வர ப்ரௌன் வயரோட வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்போதைக்கு இதில் இருக்கிற எல்லாம் வந்து டச் ஆகாத மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பை வந்து உரிக்கப்படுற பாடு சரி ஒரு மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நான் சும்மா சுத்திக்கிறேன். ஒரு வழியாக நாம் வந்து டேப்பெல்லாம் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ நாம் இதை கொண்டு வந்து ப்ளக்கில் மாட்டினோம் அப்படின்னா வந்து நமக்கு இது வேலை செய்கிறதுக்கு விளங்கிடும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால இந்த லைட் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு எனக்குண்டா ஒரு ஐடியா இல்லை. இதை வந்து நாம் பகல் டைமில் வச்சு செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வேலை செய்யும். இப்பயும் ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் நான் 7 மணி நேரம் லைட்டையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இதை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யக்குள்ள இது வந்து 220 வோல்டேஜ் அப்படிங்கிறதால வந்து உங்களுடைய சேஃப்டியை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இன்னை விட சின்ன இருக்கிறாங்கல்ல இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது அபசகுணமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கவனமான முறையில் வந்து இதையெல்லாம் செஞ்சுருங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் டேப் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் வந்து நான் டேப் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பண்ணாமலுக்கு நீங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்த வந்து இதை செஞ்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா கடையில் வந்து ஹார்ட்வேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கனெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுவும் சேஃப்டியாகவும் இருக்கும். கரண்ட் ஷோக்கெல்லாம் வந்து நடக்காது. அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், கரண்ட் ஷோக்கு இருந்து கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்க. யாருக்காச்சும் இந்த கரண்ட் ஷோக் பட்ட அனுபவங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டையெல்லாம் வந்து ஓப் பண்ணிட்டேன். நான் விளங்குறேன்னு சரியா? இப்போ நான் லைட்டையெல்லாம் ஓப் பண்ணி இருட்டா இருக்கிறதுனால வந்து இந்த லைட் வந்து வேலை செய்யுது. இப்போ நான் இருக்கிற லைட்ல வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்த உடனே இது வந்து ஓஃப் ஆகிட்டு, இப்போ நமக்கு நீங்கள் இப்போ காலையில் நினைச்சிட்டீங்க அப்படின்னா காலை ஆகிட்டு சூரிய ஒளி வந்துட்டு அப்படின்னா இது வந்து ஓஃப் ஆகிரும். இப்போ நான் திருப்பி இந்த லைட்டை வந்து ஓஃப் பண்ணேன் அப்படின்ற வந்து இது வந்து ஓன் ஆகிரும். ஸோ இதே செட்டப்பை வந்து இப்போ நீங்கள் இதை லைட்டுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மோஸ்ட்டாக வந்து இதை லைட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை எனக்கு ஒரு 220 வோல்டேஜை கொடுத்து இந்த மாதிரி ஒளியை வச்சு எனக்கு ஏதாவது அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இது லைட்டுக்கு தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நம்ம இதை ஃபேனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண ஏழாண்டு வந்து இல்லை. ஆனால் ஃபேனுக்கு வந்து லைட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற அவசியம் வந்து இல்லை. அதனால் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வேறு விஷயங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்திருக்கு. இப்போ நான் வந்து இதை கிட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வந்து காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஓன் ஆனதில் இப்போ வந்து ஒர்க் ஆகலை. இதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிஆர் ஒன்று வந்து இதனைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்டிஆர் வந்து மறைஞ்ச உடனே தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது லைட். இப்போ நான் இதை மறைச்சு பிடிக்க லைட் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நான் இதை மட்டும் மறைச்சேன், பட் எல்லாத்தையும் சேர்த்து மறைக்கணும் போல இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து இதில் என்னென்ன விஷயம் இருக்கு, இதை எப்படி உங்களோட வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இப்போ இதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கும். அடுத்து நிறைய பேர் வீட்டில் வந்து இது இருக்கும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து இது இருக்காது. இதை வாங்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜும் வந்து இருக்காது. ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து எந்தெந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை இங்கே ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோங்களாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சம்ஹான்.